ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் அக்னிகுண்டத்தில் தன்னுடைய உண்மையான பக்தனை விழச் செய்து அவனுக்கு முக்தி அளித்த ஒரு அதிசய நிகழ்வை நேற்று உரையில் பார்த்தோம். உரையை முடிக்கும்போது ஸ்ரீ ராகவேந்திரிடம் அபரீதமான பக்தி கொண்டிருந்த ஒரு தம்பதியருக்கு நேர்ந்த சோதனையும் ராகவேந்திரர் அவர்களுக்கு அருளிய நிகழ்வினையும் நாளை உரையில் நாம் பார்ப்போம். கல்நஞ்சை கூட கரைய வைக்கின்ற நிகழ்ச்சி அது என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், அந்த நிகழ்ச்சியான நிகழ்வுக்குள் நாம் செல்லலாம். ஸ்ரீ ராகவேந்தர் சித்ததுர்க்கத்திலிருந்து புறப்பட்டு வடக்கு கர்நாடக பிரதேசத்தில் பிரயாணத்தை மேற்கொண்டு கதக் எனும் ஊரை அடைந்தார். அங்கிருந்த வீர நாராயணரை சேவித்துக் கொண்டார். பின்னர் கிரீடகிரி என்னும் ஒரு சிறிய கிராமத்தை நோக்கி ஸ்ரீ ராகவேந்தர் வந்து கொண்டிருந்தார். அந்த கிரீடகிரியில் வேங்கட தேசாய் என்பவர் வசித்து வந்தார். அவர்தான் அந்த கிராமத்தின் தலைவர். ஏறக்குறைய அந்த கிராமத்தின் முழு சொத்தும் அவரிடம் இருந்தது. அந்த அளவிற்கு அவர் ஒரு பெரிய மிராசுதார். அந்த மிராசுதாருக்கு ஸ்ரீ ராகவேந்தரிடம் அபாரமான நம்பிக்கை. ஸ்ரீ ராகவேந்தர் தமது கிராமத்துக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கின்ற பகுதிக்கு வந்திருப்பதை அறிந்தவுடனே அங்கே ஓடினார். அவர் ஸ்ரீ ராகவேந்தரை கண்டார், வணங்கினார். தமது இல்லத்தில் ஸ்ரீ மூலராமர் பூஜையை அனுஷ்டிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்தார். ஸ்ரீ ராகவேந்திரனும் அதுக்கு சம்மதித்ததோடு அதற்கான நாளையும் தெரிவித்தார். அவ்வளவுதான். வேங்கடதேசாய் பம்பரமாய் இயங்க துவங்கினார். ஸ்ரீ மூலராமர் பூஜை தன் வீட்டில், அதுவும் ஸ்ரீ ராகவேந்திரனால் நடைபெற இருப்பதை வெகு விமரிசையாக கொண்டாட திட்டமிட்டு அதற்கான ஆயத்தங்களில் ஈடுபடலானார். சுற்றுப்புறங்களில் இருந்த பிராமணர்களை எல்லாம் சமாராதனைக்கு அழைத்தார். சமையலுக்கு ஏகப்பட்ட ஆட்களை அமர்த்தினார். பிரம்மாண்டமான பெரிய பெரிய பாத்திரங்களை எல்லாம் தருவித்தார். விழுந்தால் கிரீடகிரிக்கு ஸ்ரீ ராகவேந்தர் விஜயம் செய்ய போகின்றார். இரவெல்லாம் கிரீடகிரி கிராமமே சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. வேங்கடதேசாய் வீட்டில் நடக்கும் சமாராதனையை தங்கள் கிராமமே கொண்டாடுவதைப் போல அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம் மிகவும் முனைப்பாக காரியங்களை செய்வதில் ஈடுபட்டிருந்தார்கள். வேங்கடதேசாய் மீது அந்த ஊரில் உள்ளோருக்கு அப்படி ஒரு மதிப்பு. இதுவல்லாமல் வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிறவர்கள் எல்லாம் கூட தங்களால் முடிந்த மட்டும் காரியங்களை கவனித்து வந்தார்கள். அந்த ஊரின் எல்லையிலிருந்து வேங்கடதேசாயின் வீட்டின் வரையிலும் வழிநடிகிலும் மாவிலை தோரணங்கள், ஆங்காங்கே வாழை மரங்கள், மலர் மாலைகள் என்று ஊரே அமக்கலமாக அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். தேசாயின் மனைவி தனது 3 வயது குழந்தையை கையில் வைத்துக்கொண்டே பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தார். மற்ற பெண்களுடன் சேர்ந்து ஸ்ரீ மூலராமர் பூஜைக்காக விசேஷமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேடையிலும் வீட்டுக்கு வெளியில் போடப்பட்டிருந்த பிரம்மாண்டமான பந்தல்களிலும் மாக்கோலங்களை அற்புதமாக போட்டு செம்மண்ணிட்டு தெய்வீக மனம் கமிழ வேலைகளை செய்து கொண்டிருந்தார். விடியும் வரை ஒருவர் கூட தூங்கவில்லையே தவிர யார் கண்களிலும் அசதி என்பது ஒரு துளி கூட தென்படவில்லை. உள்ளன்போடு ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் அசதி என்பது ஏது? விடிந்தது. ஊரில் இருந்த எல்லோரும் குளித்து முடித்து பக்தியோடு காணப்பட்டார்கள். வேங்கடதேசாய் உட்பட பலரும் ஊரின் எல்லைக்கு சென்றார்கள். மலர்களும் மாலைகளும் இங்கே பூஜா மண்டபத்தில் மலை போல குவிய துவங்கின. சோத்திரங்களும் பக்தி கீர்த்தனைகளும் காதுகளில் ரீங்காரமிட்டன. சற்றேக்கெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு ஜெய் என்ற கோஷம் விண்ணை பிளத்தது. அதாவது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வேங்கடதேசாய் இல்லத்தை நோக்கி கோலாகலமான வரவேற்புடன் வந்து கொண்டிருந்தார். வேங்கடதேசாய் இல்லத்துக்கு வந்ததும் சாஸ்திர முறைப்படி ஸ்ரீ சுவாமிகளுக்கு வரவேற்பு மீண்டும் அளிக்கப்பட்டது. வந்திருந்த பக்தர் கூட்டத்தெல்லாம் அவர்கள் அமரத் துவங்கினார்கள். பந்தலில் அமர்ந்து பார்த்தால் கூட ஸ்ரீ மூலராமர் பூஜை தெரியும் அளவுக்கு அற்புதமான அமைப்பில் பூஜா மேடையும் பந்தலும் திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்தன. சிறிது நேர இடைவெளிக்கு பின்னர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பூஜா மேடையில் எழுந்தருளினார். சமையல் கட்டில் பிரமாதமான முறையில் உணவு தயாராகி கொண்டிருந்தது. வேங்கடதேசாயின் மனைவி தன்னுடைய 3 வயது குழந்தையுடன் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தார். உக்கிரமான அறைக்கும் சமையல் கட்டிற்கும் அடிக்கடி சென்று வந்து கொண்டிருந்தார். குழந்தையை வைத்துக்கொண்டு வேலைகளை செய்வது சற்று சிரமமாகப்பட்டதால்
குழந்தையை பூஜையின் முதல் வரிசையில் அமர வைத்து தன்னுடைய வேலைகளில் ஈடுபடலானார். அது ஒரு மாம்பழ சீசன். அதனால் அன்றைய சமையலில் மாம்பழ ரசம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக அந்த உணவுகளில் சேர்க்கப்பட இருந்தது. சற்றைக்கெல்லாம் சமையல் வேலைகள் கூட முடிந்துவிடும் தருவாயில் இருந்தன. ஸ்ரீ மூலராமர் பூஜை கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஸ்ரீ மூலராமர் பூஜையில் எல்லோரும் லயித்திருந்தார்கள். வேலைகள் முடிந்துவிட்டபடியால் தேசாயின் மனைவி தேசாயின் அருகில் நின்று கொண்டார். தன்னுடைய இல்லத்தில் இதே போன்ற பூஜை நடைபெறுகின்றதே என்பதில் மெய்சிலிர்த்து போயிருந்தார். சமையல் வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டபடியால் சமயக்காரர்கள் கூட ஓரமாக நின்று கொண்டு பூஜையை கவனிக்கலானார்கள். அப்போது ஆர்த்தி காண்பிக்கும் போது சாலா கிராமங்களும் ஸ்ரீ மூலராமருக்கும் அபிஷேகம் செய்விக்கும் போது கூடியிருந்தோரின் பக்திபூர்வமான கோஷம் அனைவரையும் வேறு உலகத்துக்கே எடுத்துச் சென்றது. எல்லோருமே தங்களை மறந்து பூஜையில் லயித்திருந்தார்கள். வெங்கடதேசாயும் அவர் மனைவியும் வேற்று நினைவே இல்லாது பூஜையிலேயே பிரதானமாக மூழ்கிவிட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தங்கள் குழந்தையை பற்றிய நினைவு மறந்தே போயிருந்தது. வெங்கடதேசாயின் 3 வயது குழந்தை சிறிது நேரம் பூஜையை பார்த்து கொண்டிருந்தது. பின்னர் தாயின் நினைவு வரவே சுற்றும் முற்றும் பார்த்தது. கண்ணில் படாது போகவே அங்கிருந்து எழுந்தது. தாயார் முன்பு அடிக்கடி சமையல் கட்டுக்கு சென்று வந்தமையால் அங்கு சென்றது. சமையல்காரர்கள் எவரும் இல்லையாயினால் உள்ளேயே சென்று விட்டது. அங்கும் தென்படாது போகவே அங்கிருந்த ஒரு மேடையின் மீது ஏறி நின்றது. அந்த மேடைக்கு பக்கத்தில் தான் சமையல் செய்த இடம். அந்த அறையில் பெரிய பெரிய அண்டாக்களில் சாம்பாரும் ரசமும் ஆவி பறக்க கமகமத்து கொண்டிருந்தது. அடுப்பின் சூடு தணியாததால் லேசாக கொதித்து கொண்டிருந்தது. மேடைக்கு மிக சமீபத்தில் பெரிய அண்டாவில் மாம்பழ ரசம் இருந்தது. அதாவது மாம்பழத்தை பிழிந்த மாம்பழச்சாறு இருந்தது. அவ்வளவு சாறு வேண்டுமானால் எவ்வளவு பழத்தை பிழிந்திருக்க வேண்டும். அது மாம்பழ சீசனாக இருந்தமையால் அதற்கு கவலை இல்லாமல் இருந்தது. மேடையின் மீது நின்று தாயாரை பார்த்த குழந்தை வேறுபுறம் பார்வையை செலுத்தி திரும்பிய போது கால் இடறி நிலை தடுமாறி அந்த மாம்பழ ரசத்திலேயே விழுந்துவிட்டது. தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம்